நீங்கள் கனடாவில் ஃபுல் டைம் ஜாப்போ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற ஜாப்போட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக அடிஷனல் மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 3 பெஸ்ட்டான ஜிக் ஒர்க்குகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் ஹைலைட் என்னன்னு சொன்னால், இந்த ஜிக் ஒர்க்குகளை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ஒன்டாரியோ கவர்மெண்ட் மினிமம் வேஜ் கேரண்டீட் பண்ணிட்டாங்க. இட் மீன் அதாவது நீங்கள் இந்த ஜிக் ஒர்க்கில் செய்கிற ஒவ்வொரு அவருக்கும் மினிமம் இந்த ஜிக் ஒர்க் பிளாட்ஃபார்ம்கள் ஒன்டாரியோட மினிமம் வேஜான $17.2 நினைக்கிறேன், அதை அவங்க பே பண்ணி ஆகணும். இட் மீன்ஸ் இந்த ஜிக் ஒர்க்கை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 4-5 ஹவர்னு சொல்லி செஞ்சாலே மினிமம் $100 இருந்து மேக்ஸிமம் $200 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டெய்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க்குகளை செய்கிறதுக்கு உங்களோட கார் இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஆனால் கார் இருந்தால் நல்லா நீங்கள் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் நினச்ச டைமுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணி நினச்ச உங்களோட ஓன் கன்வீனியன்ஸில் இதை செஞ்சு கொள்ளலாம். அதோட மினிமம் 8 ஹவர் ஒரு இடத்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 40 ஹவர் செய்யணும். ஃபுல் டைம் பார்ட் டைம் இத்தனை மணிக்கு கிளாக் இன் பண்ண இந்த மணிக்கு கிளாக் அவுட் பண்ணணும்னு சொல்லி எந்த விதமான ரூல்ஸுமே இல்லை. உங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணினா நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் பண்ணி போர் அடிச்சிட்டின்னு சொன்னால் க்ளோஸ் பண்ணி போய்ட்டு, உங்களுக்கு போதும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் க்ளோஸ் பண்ணி போட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் பே அவுட் மந்த்லி அப்படி பை வீக்லின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் ஏர்ன் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷமே உங்களுக்கு பேமெண்ட் வர மாதிரி தான் நாணயமான ஆப்ஸ்கள் இருக்குது. இப்போ வாங்க அப்படியான ஆப்ஸ்கள் என்னென்ன கேட்டகரியிலலாம் இருக்குது, இந்த ஆப்ஸ்களுக்கு என்னென்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இந்த ஜிக் ஒர்க் பிளாட்ஃபார்மில் 3 கேட்டகரியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்கேஜ் டெலிவரி. இது என்னன்னு சொன்னால், ஆக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் பேக்கேஜில் ஆர்டர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு அமேசானில் பேக்கேஜ் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லாட்டி ப்ரைவேட் கம்பெனிஸில் பேக்கேஜ் ஆர்டர் பண்ணுவாங்க, இல்லாட்டி வால்மார்ட்டில் பேக்கேஜ் ஆர்டர் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ்களை ஆர்டர் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த பேக்கேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு அமேசான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பேக்கேஜ் டெலிவரியை அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் ஒரு ஜிக் ஒர்க்காக நீங்கள் இண்டிபெண்ட் ஒரு கான்ட்ராக்டர் மாதிரி உள்ளுக்கு போய் அந்த பேக்கேஜெல்லாம் நீங்கள் அந்த உரிய கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது மூலம் மணி ஏர்ன் பண்ணுறது. இதுக்குரிய பிளாட்ஃபார்ம் என்னென்னு சொல்லி அடுத்ததாக வரேன். அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஷேர். இது ரைட் ஷேர்னு என்னென்னு சொன்னால், யாருன்னா ஒரு ஆள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த தனியாக அவங்க போகிறேன்னு சொன்னாலும் சரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட ஃபேமிலியோ அப்படி இல்லாட்டி அவங்களோட சில்ட்ரனையோ ஒரு இடத்தை அனுப்புறதுக்கு, அதாவது மனிதர்களை அனுப்புறதுக்கு அவங்களோட ஓன் வாகனத்தை பாவிக்காமல் அப்படி இல்லாட்டி அவங்களோட ஓன் வாகனம் இல்லாமல் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க, ஒரு இடத்த இன்னொருத்த கமிட் பண்ணுறதுக்கு அவங்க ரைட் ஷேரில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ரைட் ஷேர் பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு கரெக்டாக உங்களுக்கு கார் இருக்கணும். காரோ எஸ்யூவியோ இல்லாட்டி ஏதோ ஒரு சம்திங், அதாவது வாகனம் ஒன்று இருக்கணும். அந்த வாகனத்தில் நீங்கள் அவங்கள போய் பிக் பண்ணி அவங்க சொல்கிற இடத்த ஒன்று ட்ராப் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கு உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இதுக்கு என்னென்ன பிளாட்ஃபார்ம் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி வரேன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் அண்ட் க்ரோசரி டெலிவரி. பாகல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் குக் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் வெளியால் சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் வெளியால் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அதை வாங்கிட்டு வர அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லாமல் இருக்கும். அதனால் ஃபுட் டெலிவரி அப்படி க்ரோசரி டெலிவரி ஆப் எல்லாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை போட்டால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் கான்ட்ராக்டராக இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் எடுத்து தேவையான அவங்க எந்த கடையில் ஆர்டர் பண்ணிக்காங்களோ அந்த கடைக்கு போய் அந்த ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு சாப்பாடு எடுக்கிற அப்படி இல்லாட்டி க்ரோசரி போட்டிருப்பாங்கன்னா வால்மார்ட்டுக்கோ அப்படி நோ ஃப்ரில்ஸுக்கோ ஏதாவது ஒரு க்ரோசரி ஸ்டோருக்கு போய் அவங்க என்னென்ன க்ரோசரி எல்லாம் சொல்லிக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கி அதை கொண்டு போய் அவங்களோட அட்ரஸில் டெலிவர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்கள் மணி தருவாங்க. நிறைய பிளாட்ஃபார்ம்கள் ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி சில பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே பிளாட்ஃபார்மில் இந்த 3 ஒர்க்கையுமே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். உதாரணத்துக்கு ஊபர் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஊபரில் பேக்கேஜ் டெலிவரியும் இருக்குது, ரைட் ஷேரும் இருக்குது, அடுத்தது ஃபுட் டெலிவரியும் இருக்குது. நீங்கள் ஊபரில் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த 3ஐயுமே நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் குவாலிஃபிகேஷன். இப்போ உங்களை வாகனம் இல்லைன்னு சொன்னால் உங்களால் பேக்கேஜ் டெலிவரியும் பண்ண முடியாது, ரைட் ஷேரும் பண்ண முடியாது. ஆனால் ஃபுட் டெலிவரி பண்ணலாம். நீங்கள் வாக்கிங்கில் போய் ஃபுட் டெலிவரி பண்ணலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட ஒரு நார்மலான ஒரு பழைய மாடல் கார் ஒன்று இருக்குது, ஒரு $3000, $4000, $5000 பெர் மாதிரியான ஒரு கார் ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பேக்கேஜ் டெலிவரியும் பண்ணலாம் ஊபரில். இது ஃபுட் டெலிவரி இல்லாட்டி க்ரோசரி டெலிவரி பண்ணலாம். ஆனால் ரைட் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா ரைட் ஷேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 to 7 இல்லாட்டி 7 to 10 சம்திங் நீ வாசிச்சேன். அப்படியே அதாவது ஒரு புது மாடல், அதாவது 7 to 10 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கார் வேணும். நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்தும் அந்த கார் இருக்கணும். ப்ளஸ் உங்களோட காருக்கு 2 கதவு இருக்கப்படா 4 கதவு இருக்கணும். அதாவது பின் சீட்டுக்கு ஆக்கள் ஏறுறதுக்கு முன் கதவை திறந்து சீட்டை பணிச்சு போட்டு வர்ற மாதிரி கூட பின்னுக்கு கதவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ப்ரொவின்ஸை பொறுத்து அப்படியான கார்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால், அதாவது ரைட் ஷேருக்கு குவாலிஃபையான கார் வச்சுருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரைட் ஷேரும் பண்ணலாம், பேக்கேஜ் டெலிவரியும் பண்ணலாம், ஃபுட் டெலிவரியும் பண்ணலாம்.
அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் ஷேரும் பண்ணுறாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுட் டெலிவரி இல்லை க்ரோசரி டெலிவரி, பேக்கேஜ் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 2025 ஜூலை வரைக்கும் இந்த மினிமம் வேஜ் கேரண்டீடுங்கிற ரூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை. ஸோ அதுக்கு முதல்லலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து இருக்கு. இப்போ நிறைய பேர் ஆர்டர் போடுறாங்க, கொஞ்சம் இது மாதிரி ரைடர்ஸ் தான் அவைலபிள், ரைடர்ஸோ டிரைவர்ஸோ வடவை தான் அவைலபிளாக இருக்காங்க. அதாவது ஆர்டரை விட அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க குறைய இருக்காங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டருக்கு அமௌண்ட் கூட இருக்கும். ஆனால் குறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வருது, நிறைய ஃபுட் டெலிவரி ஆக்களோ அப்படி ரைட் ஷேர் ஆக்களோ பேக்கேஜ் டெலிவரி ஆக்களோ கூட இருக்காங்கன்னு சொன்னால் இதோட அமௌண்ட் குறைய இருக்கும். எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் இந்த பிளாட்ஃபார்ம்கள் இவ்வளோ காலம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு இது எல்லாம் மெனக்கடக்குள்ள சில நேரம் $10 earn பண்ணுவீங்க அவருக்கு, சில நேரம் $15 earn பண்ணுவீங்க, சில நேரம் நல்ல பீக் டைம் நல்ல ரஷ் ஹவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தென் $25-30 கூட அவள் ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒன்டாரியோட மினிமம் வேஜ் ரூல் ஜிக் ஒர்க்குகளுக்கு கொண்டு வந்த பிறகு, அதாவது 2025 ஜூலை 1 கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற டைம், அதாவது நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற டைம் இல்லை, ஆக்டிவாக இருக்கிற டைம்னா இப்போ பேக்கேஜ் டெலிவரினா நீங்கள் பேக்கேஜை ஒரு ஆர்டர் ஒன்று வருது, அதை அக்செப்ட் பண்ணி அதை கொண்டு பேக்கேஜை எடுத்து கொண்டு டெலிவரி பண்ணி முடிக்கிற டைம் ஆக்டிவ் டைம். ரைட் ஷேரில் ஒரு ஆர்டர் ஒன்று வருது, அதை அதாவது அதை அக்செப்ட் பண்ணி அதை அவங்கள போய் அந்த கஸ்டமரை பிக் பண்ணி எடுத்துக்கொண்டு அவங்கள ட்ராப் பண்ணி நீங்கள் கம்ப்ளீட் கொடுக்குறது ஆக்டிவ் டைம். அடுத்த ஃபுட் டெலிவரியோ க்ரோசரி டெலிவரிலையோ ஒரு ஆர்டர் ஒன்று வருது, அதை ஸ்டார்ட் பண்ணி போய் ஃபுட்டை பிக் பண்ணி அப்படி க்ரோசரி பிக் பண்ணி அவங்கள்ட்ட போய் டெலிவரி பண்ணி கம்ப்ளீட் கொடுக்குற வரையும் ஆக்டிவ் டைம். இப்படி நீங்கள் ஆக்டிவ் டைமில் இருக்கிற அவ்வளோ அவருக்கும் மினிமம் வேஜ் கேரண்டி பண்ணியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா அப்படி இல்லாட்டி 2 கிழமைக்கு ஒருக்கா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆக்டிவாக இருந்த டைம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 12 ஹவர், இந்த கிழமை 12 ஹவர் நீங்கள் ஆக்டிவாக இருந்திருப்பீங்கன்னு சொன்னால் அந்த 12 தர மினிமம் வேஜ் எவ்வளோ 17.2 17.2 பெருக்கினா உதாரணத்துக்கு எவ்வளோ வரும், ஒரு $500 வரும். சும்மா பெருக்கி பார்க்கல, சும்மா $400 கட்டாயம் அவர் ஏர்ன் பண்ணியிருந்திருக்கணும். $400 விட குறைய ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு சொன்னால் பேலன்ஸ் எவ்வளோ வரைக்கும் அது அந்த ஜிக் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களுக்கு தந்துடும். அதை தாண்டி நீங்கள் $400 தான் மினிமம் வேஜ், ஆனால் $400 விட கூடுதலாக நீங்கள் இதெல்லாம் சேர்த்தால் ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் அதை கூடுதலாக இருக்கிற பறிச்சு எடுக்க மாட்டாங்க. அவங்க மினிமம் வேஜை விட நீங்கள் கூட ஏர்ன் பண்ணிக்கிறதால ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் மினிமம் வேஜை விட கூட ஏர்ன் பண்ணிட்டீங்க. நீங்கள் குறைய ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் எவ்வளோ குறைய ஏர்ன் பண்ணீங்களோ அதுக்கு அடிஷனல் அமௌண்ட்டு இப்போ கொடுக்காங்களாம். என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் ரைட் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஃபுல் டைம் ரைட் ஷேர் பண்ணுறாரு. அதாவது அவர் ஊபர் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிற ஆக்களை ஏற்றி கொண்டு ஒரு ஊபர் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஃபுட் டெலிவரியும் பண்ணல, பேக்கேஜிங் செய்யல, அவர் ரைட் ஷேர் மட்டும் தான் பண்ணிக்கிறார். அவர் சொல்லுவார் பீக் டைம்களில் போகக்கூடாது, அதாவது காலையில் ஏர்லி மார்னிங் 6 to 9 இல்லை 6 to 10 அந்த டைம், அதாவது ஆஃபீஸுக்கு ஆக்கள் போகிற டைம் ப்ளஸ் சனி ஞாயிறு ப்ளஸ் ஆஃபீஸில் இருந்து ஆக்கள் வர டைம் 4 PM ஒரு 7 PM அந்த மாதிரி டைம்களில் அவர் ரைட் ஷேர் பண்ணக்குள்ள அவருக்கு மினிமம் $20-25 ஏர்ன் பண்ணுறது. அதாவது அது என்னன்னு சொன்னால் ஒரு மினிமம் வேஜை விட அவர் ஏர்ன் பண்ணுற விஷயம் கூட. ஆனால் கார் தேய்மானம் இருக்குது, கேஸ் ப்ரைஸ்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் அவருக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு சொன்னால் $20-25 ஏர்ன் பண்ண என்ன சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இன்னொரு ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட பழைய கார் இருக்கிறதால அவரால் ரைட் ஷேர் செய்ய முடியாது. அதனால் ஃபுட் டெலிவரி அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் சொன்னார் $20 ஒரு அவருக்கு $15-18 அப்படி தான் அவரால் மேக் பண்ண முடியுது. சில நேரம் 12 ஹவர் ஒர்க் பண்ணாலே $100 அப்படி தான் வருது. அதுவும் கஷ்டமாக இருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் சொல்லியிருந்தார். ஸோ இந்த மினிமம் வேஜ் ரூல் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட் டெலிவரி க்ரோசரி டெலிவரி ப்ளஸ் இந்த பேக்கேஜ் டெலிவரி பற்றி எனக்கு தெரியல. ஏன்னா பேக்கேஜ் டெலிவரி யாருமே இந்த சர்க்கிளில் பண்ணுறல. ஆனால் பேக்கேஜ் டெலிவரியும் ரைட் ஷேர் மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் கூடன்னு சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஐ எம் நாட் ஷுவர். இந்த மினிமம் வேஜ் ரூல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபுட் டெலிவரி ஆக்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ரூலாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க இவ்வளோ காலமும் மினிமம் வேஜ் விட ஏர்ன் பண்ணாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மினிமம் வேஜ் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த மினிமம் வேஜ் ரூல் ரைட் ஷேர் ஆக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. அதாவது அவங்களுக்கு நட்டம் இல்லை, அவங்க ஆல்ரெடி ஏர்ன் பண்ணுறாங்க மினிமம் வேஜோட கூட தான். அதனால் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு எந்த மணியும் இல்லை. ஆனால் ஃபுட் டெலிவரி ஆக்களுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குதான். ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் வந்து தேடிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆல்ரெடி செஞ்ச ஜாபோட பார்ட் டைம் வந்து பண்ணணும். உங்களோட கார் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களோட கார் இருக்குன்னு சொன்னால் நல்ல கார் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த 3ஐயுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஊபர் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டான விஷயம் உண்டு. அதை தாண்டி ஃபுட் டெலிவரிக்கு இந்த இருக்கிற வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குது, பேக்கேஜ் டெலிவரிக்கு இந்த வேறு பிளாட்ஃபார்மில் இருக்குது. அதே மாதிரி ரைட் ஷேருக்கு ஃபேமஸாக இருக்கிறது ஊபர் லிஃப்ட், அதோட ஹொப்புன்னு சொல்லி இன்னொரு விஷயமும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைங்க, இதை மாதிரி சைட் ஹஸ்ஸில் நீங்கள் செய்வீங்களா இல்லையாங்கிறதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் இதில் ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு போனஸ் லிங்க் வேணும்னு சொன்னால் என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள். போனஸ் லிங்க்குகளை நான் தரேன். பை.